ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஸ்டன் ரிங்ஸ் எப்படி மாட்டுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்ட்ரோக்கான பிஸ்டனும் 4 ஸ்ட்ரோக்கான பிஸ்டனும் 2 விதமான அசம்பிளியும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே RX100ஓட பிஸ்டனை எடுத்திருக்கோம். ஸோ 2 ஸ்ட்ரோக் என்ஜினை பொறுத்த வரைக்கும் 2 கம்ப்ரெஷன் ரிங் வரும். ஆயில் ரிங்ஸ் இதில் வராது. ஏன்னா இதில் கிராங்க் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா ஆயிலில் முழுகி இருக்காது. ஸோ அதனால் ஆயில் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கம்ப்ரெஷன் ரிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே வெடிக்குது இல்லையா, கம்பஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த கம்பஷன் ப்ராசஸில் லீக் ஆகக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ் பார்த்திங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் மறுபடியும் கிராங்க் ஷாஃப்ட்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்படி வராமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் எஃபிஷியண்ட்டாக அந்த கம்பஷன் நடக்கும், இல்லைனா பவர் லாஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கம்ப்ரெஷன் ரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா 2 ரிங்ஸ் இருக்குது. இந்த 2 ரிங்கிலும் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக டாப்ன்ற டினோஷன் மட்டும்தான் இருக்குது. சில இதில் டாப் பாட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ பாட்டமில் வர வேண்டிய ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஸோ இங்கே அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் டினோட் பண்ணாததுனால எந்த ரிங்ஸை எப்படி வேணால் மாற்றி போடலாம். அந்த பிஸ்டன் ரிங்ஸில் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு காடி இருக்கும். வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே நீங்கள் இழுத்திங்கன்னா கீழே வந்துடும். 2 ஸ்ட்ரோக்கில் வர ரிங்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது காஸ்ட் அயர்ன் ரிங்ஸாக இருக்கும். ஸோ காஸ்ட் அயர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இது 4 ஸ்ட்ரோக் வந்து இவ்வளோ டஃப்பான அசம்பிளி கிடையாது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரும்பாலும் அதில் ஸ்டீல் ரிங்ஸ் தான் வருது. அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இழுத்து போட்டால் கூட அது ஓரளவுக்கு தாங்கும். ஸோ முதல்ல அந்த பாட்டம் ரிங்ஸ் மாட்டிடுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாப்பில் வர ரிங் மாட்டுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு அந்த காடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே இழுத்து மாட்டுறோம். ஸோ அந்த காடி எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறேன் பாருங்கள். அந்த பிஸ்டனில் ஒரு சின்ன பின் ஹோல் மாதிரி அடிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். பிஸ்டன் ரிங்ஸ் வந்து உள்ளே சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு 2 ஸ்ட்ரோக் சேம்பர்ன்றதுனால உள்ள சேம்பரில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிங்க்கு கேப் இருக்கும். ஸோ பிஸ்டன் ரிங்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும்போது உடஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து அந்த பிஸ்டனில் ஒரு சின்ன பின் லாக் மாதிரி கொடுத்து அந்த ரிங்ஸை சுற்ற விடாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரிங்ஸை வந்து உங்களால் நிச்சயமாக திருப்பி போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா அந்த காடியில் அது கரெக்டாக செட் ஆகாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சர்க்ளிப் வரும். ஸோ இந்த சர்க்ளிப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பின் கழண்டு வராமல் இருக்கிறதுக்கான சர்க்ளிப். பிஸ்டன் பின்னை தான் நம்ம கட்ஜான் பின்னும் சொல்கிறோம். இந்த பிஸ்டன் பின்னு தான் வந்து கனெக்டிங் ராடையும் பிஸ்டனையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பிஸ்டன் அசம்பிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பிஸ்டன் பின் போட்டுட்டு கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணும்போது பிஸ்டன் பின்னை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிளிப்பை போட்டுடலாம். அப்படி நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து அந்த சர்க்கிளிப் போடாமல் நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா பிஸ்டன் பின்னை ஒரு சைடு புஷ் பண்ணும்போது அது அப்படியே ஆப்போசிட் சைடில் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு சைடில் முதலே போட்டுவிட்றோம். பிஸ்டனில் இந்த டாப்பில் இருக்க இந்த ஏரோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிஸ்டனை வந்து 2 சைடில் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் மேட்ச் ஆகும் எப்படி போட்டாலுமே. ஆனால் வந்து நீங்கள் இதில் இந்த ஏரோவோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சைடை குறிக்கிறது. அதாவது இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா சைலன்சர் சைடை வர்ற மாதிரி அந்த பிஸ்டனோட அலைன்மெண்ட் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இது கார்பரேட்டர் சைடு வர மாதிரி, அதாவது கார்பரேட்டருக்கு உள்ளே போகிற மாதிரி இந்த ஏரோ டினோட் பண்ணிச்சுன்னா அது தப்பான சைடு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 4 ஸ்ட்ரோக் பிஸ்டன் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோட பிஸ்டன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டினோஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்னுன்னு சொல்கிறது வந்து இன்லெட்டுக்கான டினோஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன் வர சைடு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் சைடு வர மாதிரி போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சைடில் சின்னதாகவும் இன்னொரு சைடில் பெருசாகவும் இருக்கும். ஸோ அந்த சின்னதுன்றது இன்லெட்டும் பெருசுன்றது சைலன்சர் சைடும், அதாவது எக்ஸாஸ்ட் சைடும் வரணும். ஸோ
ஸோ இந்த சின்னது பெருசுக்கான எக்ஸாம்பிள் எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்வ்லேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இன்லெட் வால்வ் சின்னதாக இருக்கும், அவுட்லெட் வால்வ் பெருசாக இருக்கும். ஸோ 4 ஸ்ட்ரோக் பிஸ்டன் வரைக்கும் 3 காடி இருக்குது பாருங்கள், 3 க்ரூவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 க்ரூவ்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் 2 வந்து எப்பவும் போல் அங்கே கம்ப்ரெஷன் ரிங் தான் வந்திருக்கும். அந்த 3rd காடியில் பார்த்தீங்கன்னா ஆயில் ரிங்ஸ் வந்திருக்கும். ஆயில் ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆயில் ரிங்ஸ் போட்டு நடுவில் வந்து ஜிக்ஸாகாக இருக்கும். அது வந்து 2 ஆயில் ரிங்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கும். ஸோ இந்த ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டைரெக்ஷனில் அசம்பிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினுக்கு வந்து 4 ஸ்டட்டு வரும் இல்லையா, அதாவது அந்த போர் உட்கார்றதுக்கு பார்த்தீங்கன்னா லாங்காக வந்து 4 ஸ்டட்டு வரும். அந்த ஸ்டட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது 2 கம்ப்ரெஷன் ரிங்கு 2 ஆயில் ரிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆயில் செப்பரேட்டரை விட்டுருங்க, அது கணக்கில் வராது. ஸோ ஒவ்வொரு ரிங்ஸுமே வந்து மொத்தம் 4 ரிங்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரிங்ஸும் ஒவ்வொரு ஸ்டட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட எப்படி வரும்னா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ரிங்ஸை பொசிஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் என்ஜினுக்கான கிராங்க் கேஸ். இந்த கிராங்க் கேஸில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸும் கிராங்க் ஷாஃப்ட்டும் தனி அசம்பிளியாக இருக்கும். ஸோ இங்கே ஆயில் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா வெறும் கியர் பாக்ஸ் ஆயில் மட்டும் தான் ஊற்றுவோம். கிராங்க் ஷாஃப்ட்டை லூப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுற 2T ஆயில் தான் வந்து இங்கே கிராங்க் ஷாஃப்ட்டை லூப் பண்ணோம். ஸோ இங்கே பேக்கிங்கில் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், 2 சேம்பரும் பிரித்து இருக்கும். 4 ஸ்ட்ரோக் பிஸ்டனில் மட்டும் எதுக்காக எக்ஸ்ட்ரா ஆயில் ரிங்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு 4 ஸ்ட்ரோக் கேஸ் எடுத்திருக்கோம், ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோட கேஸ். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே அசம்பிளியாக தான் இருக்கும். இதுக்கு 2த்துக்கும் நடுவில் எந்த செப்பரேஷனும் இருக்காது. ஸோ என்ஜின் ஆயில் தான் வந்து 2த்தையும் லூப் பண்ணும். உங்களுக்கு அந்த கேஸ்கெட்டில் பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் கம்பஷன் சேம்பருக்கு மேலே வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஆயில் ரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் என்ஜினோட பிஸ்டனில் எப்படி ரிங்ஸ் மாட்டுறதுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் பிஸ்டனை எப்படி சிலிண்டர் பிளாக், அதாவது போர்னு சொல்லக்கூடிய சிலிண்டர் பிளாக்கில் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் ப்ரைமரியான மெத்தட். ஸோ 2 மெத்தடுமே நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு RX100க்கான வீடியோ மட்டும் கிடையாது, இது ஒரு கனெக்டிங் வீடியோ தான். ஸோ அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய என்ஜின் அசம்பிளிக்கு தனியாக வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம பிஸ்டன் அசம்பிளியோ சிலிண்டர் அசம்பிளியோ நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் நிச்சயமாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதோட காரணங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.